வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அவர்கள் சூக்குமமாக என்னுள்ளிருந்து இன்றைய சிந்தனை அளிப்பதாக. இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் காலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் கூறி தொடங்குகிறேன். இன்றைய சிந்தனை ஆகஸ்ட் 4 மகிழ்ச்சியோடு வாழ அப்படின்ற தலைப்பு. மனிதன்னா ஒரு 4 சிறப்பு தத்துவம் இருக்கும். உடல், உயிர், மனம், மெய்ப்பொருள். இந்த 4 ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு. ஆனா இயக்கத்தினால அது 4 பொருளா தெரியுது. அதே போலதான் இந்த பிரபஞ்சத்துல இருக்க பார்க்குற தோட்ட பொருள் எல்லாத்துலயுமே, சின்ன இறைத்துகள் இருந்து தோட்டப்பொருள் எல்லாத்துலயுமே 4 இயக்கங்கள் தான் இருக்குது. அதாவது தன்னியக்கம், தொடர் இயக்கம், பிரதிபலிப்பு இயக்கம், விளைவு. இந்த 4 தத்துவங்களால தான் இயங்கிட்டு இருக்கு. அதே தான் மனிதர்கிட்ட இருக்கு. அவங்க தனித்தனியாக தான் இயங்கிட்டு இருக்கு, துண்டுப்பட்டு தான் இயங்கிட்டு இருக்கு, ஒன்னோட ஒன்று இணையதில்லை. இதை செயல் விளைவு தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செயல் விளைவு தத்துவத்துல பிறந்த மனிதன் தான் இந்த 4 காரணம் சொல்றாங்க. உடல், மனம், உயிர், அறிவு. அதான் இப்போ உடலை பற்றி பார்ப்போம். உடலை அந்த நாளில் சித்தர்கள்லாம் உடம்பை உன்னை முழிக்கின்று இருந்தேன்வாங்க. ஒருத்தர் காயமே இது பொய்யடா, வெறும் காட்டடைத்த பையடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரு நாய், அங்காடி நாய், மனம் ஒரு குரங்கு, இப்படிலாம் நிறைய பேர் சித்தர்கள் மனதை பற்றி பாடியிருக்காங்க. நம்ம மகரிஷி மட்டும்தான் மனமிடும் புதினமது மாபெரும் நிதியலோ, மனதை தாக்கிட மயக்கத்தால் துன்பமே, மனதை உயர்த்திட மட்டில்லா என்பமே, மனம் புலன் உணர்வில் மயங்கிட மாயையாம், மனம் புலன் உணர்வில் மயங்கி தோன்றிட, மனம் விரிந்து அறிவனும் மாபதம் எழுதிடும், மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. இப்படிலாம் நம்மளுக்கு மகரிஷி மனத்தை பற்றி உயர்வதா சொல்லியிருக்கார். மனத்தின் படற்கை, உயிரின் படற்கையிலே தான் மனம் அப்படின்றாரு. அப்போ உயிரின் உண்மை பொருள் எதுனாக்கா மெய்ப்பொருள், அதுதான் அறிவு. ஒவ்வொரு உயிரிடத்திலும், ஒவ்வொரு மனிதரிடத்திலும் அது அறிவாதான் இருக்கு தெய்வம். இப்போ அடுத்து உயிரை பற்றி பார்ப்பாங்க. உயிர் வளத்தை பற்றி. உயிரை யாராவது கண்களை பார்க்க முடியாது, ஒரு மறைப்பொருள். அது நம்ம மகரிஷியவங்க காயக்கல் பண்ற பயிற்சி மூலமா உயிரை வளப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மெய்ப்பொருள். இந்த மெய்ப்பொருள் நம்ம பிரம்மஞானத்தை ஆழியார்ல போனப்போ பிரம்மஞானன்ற பயிற்சி கொடுக்கும்போது ஒவ்வொரு மனிதருமே இறைவனை தான் வந்திருக்கிறோம், இறைவனே மனிதனாக வந்திருக்கிறன்ற சரித்திரம் உண்மை தெரிஞ்ச பிறகு ஒவ்வொரு உயிரிடத்திலுமே அதாவது என்னிட வழிநடத்துற அந்த இறைநிலை தான். அப்போ மற்ற உயிர்களுக்கு துன்பம் கொடுத்தா அந்த இறைநிலைக்கே துன்பம் கொடுக்கறது அப்படின்ற மெய் உணர்வு வந்துடுச்சுன்னா ஒவ்வொருத்தருமே மனிதனா வாழலாம், தெய்வமா வாழலாம். மகிழ்ச்சின்றது வெளியே எங்குமே இல்லை, நம்ம உள்ளுக்குள்ளதான் இருக்கு. ஆனா மனிதன் ஒவ்வொருத்தரும் மகிழ்ச்சியை தேடி வெளியே அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ மெய்ப்பொருள் உணர்ந்த பிறகு இறைவனே நானாக உள்ளது அப்படின்ற மெய்ப்பொருள் உணர்ந்தா சலிப்பில்லாத பேரின்பம் உண்டாகும். நம்மளுக்கு இன்பம், மகிழ்ச்சி எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு. அந்த மாபெரும் புதையில நம்ம தேடி மகிழ்ச்சியோடு வாழ்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி எனது உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன்.